அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம குல் அஊது பிரப்பில் ஃபலக், அதாவது அல் ஃபலக் சூரா வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதோட மீனிங் வந்து பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம இதோட மெமரி எப்படி பண்ணணும், எப்படி ஒரு குரான் வசனத்தை மெமரி பண்ணணும்னு சொல்லிட்டு மொதல் வீடியோ போட்டிருப்போம், ஒரு ஷார்ட் வீடியோ. அதை பார்த்து படிச்சுக்கோங்க. உச்சரிப்பு தஜ்வீத் எல்லாமே அதில் இருக்கும், அதை பார்த்து படிச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து இதோட மீனிங் வந்து தமிழ் அண்ட் அரபிக் ரெண்டுலேயுமே நம்ம பார்க்க போகிறோம். குல் அப்படின்னா என்னென்னா கூறுவீராகன்னு அர்த்தம். அதாவது சொல்லு அப்படிங்கிறதுக்கு அரபிக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா குல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இங்கிலீஷில் சே, ஓகேங்களா? தமிழில் நம்ம கூறு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சொல்லு அப்படிங்கிறதுக்கு குல் சே அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஓகேவா? அடுத்து என்னென்னா அவுது அப்படின்னா பாதுகாப்பு, சரிங்களா? அவுதுனா என்னது? பாதுகாப்பு. அவுது என்று சொல்லும் பொழுது ஐன் வந்து நல்லா உச்சரிக்கப்படணும். அலிஃபுடைய உச்சரிப்பும் வந்து தொண்டையிலேருந்து வரணும், ஆனால் வந்து மெல்லிய உச்சரிப்பாக வரணும். ஐனோட உச்சரிப்பு வந்து நல்லா கனத்த உச்சரிப்பாக வரணும். அப்போ அவுது அப்படின்றால் பாதுகாப்பு தேடுகிறேன். பி அப்படின்னா கொண்டு, எதை கொண்டு என்றால் ரப்பி, இறைவனை கொண்டு நான் என்ன செய்கிறேன்? பாதுகாப்பு தேடுகிறேன். அல் ஃபலக் அப்படின்னா அதாவது வைகரை, சரிங்களா? வைகரை, த டான் அப்படின்னா காலையில் உள்ள வெளிச்சம் இருக்கு இல்லையா, காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னுக்கூட்டி ஒரு 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 இருட்டும் இல்லாமல் வெளிச்சமும் இல்லாமல் ஒரு ஒரு இது வரும், சரிங்களா? அதை தான் வைகரை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம், சரிங்களா? அதை தான் அந்த ஃபஜருடைய நேரங்களில் வைகரை என்று கூறுவோம். அதான் அல் ஃபலக். அப்போது குல் அஊது பிரப்பில் ஃபலக் அப்படின்னா, நபியே நீர் கூறுவீராக வைகரையின் இரட்சகனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வைகரையின் இரட்சகனை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், சரிங்களா? பிங்கிறது இடம் இல்லைன்னா கொண்டு என்ற அர்த்தத்தில் வரும், சரிங்களா? அதாவது பி அப்படின்னா இன்னு அப்படிங்கிற அர்த்தமும் வரும், பை அப்படிங்கிற அர்த்தமும் இங்கிலீஷில் வரும். அதுக்கடுத்து ரப்பு என்றால் நமக்கு தெரியும் இரட்சகன். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவுது அப்படிங்கும்போது பாதுகாப்பு தேடுதல் என்று பொருள், சரிங்களா? அவுது என்றால் அப்போ ஐ சீக் ரெஃப்யூஜ். ரெஃப்யூஜ் அப்படின்னா ஒரு பாதுகாப்பு, சரிங்களா? சீக் அப்படின்னா தேடுவது, ஓகேங்களா? இப்போ வந்து இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சரிங்களா, ஐ சீக் ரெஃப்யூஜ் அப்படின்னா பாதுகாப்பு தேடுவது, சரிங்களா? ஒரு வசனம் நம்ம பார்த்துட்டோம், அடுத்த வசனம் நம்ம பார்க்கலாம். மின் அப்படின்னா லிருந்துன்னு அர்த்தம், சரிங்களா? ஷர்ரி அப்படின்னா தீங்கு. மின் அப்படின்னா ஃப்ரம், ஷர்ரி அப்படின்னா தீங்கு, அதாவது இதை ஈவில் அப்படிம்பாங்க. மா அப்படின்னா என்ன, வாட், சரிங்களா? ஹலக் அப்படின்னா படைத்தது, சரிங்களா? அவன் படைத்தான் அல்லவா, ஹீ கிரியேட்டட், யார்? இறைவன் படைத்தான் இல்லையா, அது, சரிங்களா? அப்போது ஹலக் அப்படின்னா அவன் படைத்தவற்றின், அவன் படைத்த ஒன்றின் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்போது அவன் படைத்த ஒவ்வொன்றின் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன்னு அர்த்தம், சரி?